இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய சேவிங்ஸ் பிளான் கேட்டிருந்தீங்க. எனக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பட் எல்லாத்துக்கும் நான் மெயில் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப்பில் கேட்டவங்களுக்கும் நான் பிடிஎஃபாக ஷேர் பண்ணிட்டேன். நிறைய பேர் ஒரு 10K கூட சேவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவும் பிளான் கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்ஸுமா நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேனுவலாக புக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த புக்கு இந்த ஸ்பைரல் எங்கே கிடைக்கும், எங்கே இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிளானர்ஸ் இதே மாதிரி எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இப்போ மெயில் பண்ணால் கொஞ்சம் நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கு டிலே ஆகுது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலைஸ் வேர்ல்டு அப்படிங்கிற நேமில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஓப்பன் பண்ணியிருக்கோம். kalaisworld.in அப்படிங்கிற பேஜில் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தேவையான பிளானர்ஸ், அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு யூஸ் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ராக்கர் இந்த மாதிரியுமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதோட டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். பிஸ்னஸ் ட்ராக்கரை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சேவிங்ஸ் பிளான்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சேவிங்ஸ் பிளான் வேணும், 50K 1L இல்லை 5 lakhs சேவ் பண்ணுற மாதிரி எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ அதை உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி மேனுவலாக வேணும்னா அந்த மாதிரி புக்காகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னாலும் பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். மேனுவல் புக்காக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி இதை எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு நல்ல மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த பிளானரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிளானர் பார்த்திங்கன்னா 50K சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா அமௌண்ட்டுமே பார்த்திங்கன்னா 10 rupeesலேருந்து அப் டு 200 வரைக்கும் தான் இருக்கும். 200 ரூபாய்க்கு மேலே இருக்காது. ஏன்னா நம்மளே லோ இன்கமில் இருக்கல, நம்மளால் அதிகமாக சேவ் பண்ண முடியல அப்படிங்கிறனால தான் நம்ம இந்த மாதிரி சேவிங்ஸ் சேலஞ்சாக நம்ம ட்ரை பண்ணுறோம். கோல்டு சேவிங் காயின் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் மட்டும் 500 இருக்கும். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இதில் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளானர்ஸ் இது 50K இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஷியோராக 80K சேவ் பண்ணிடலாம். 1 கிராம் கோல்டு காயின் சேவிங்ஸுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு கோல்டு காயின்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 50K மட்டும் இதில் இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் 50K ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். இந்த சேவிங்ஸ் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டுமே நான் ரொம்ப எல்லாமே கம்மியான அமௌண்ட்டு மாதிரி தான் சேவ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 40 rupees பார்த்திங்கன்னா 100, 60 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 200 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா வீக்லி சேலஞ்ச், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேஜ் 10,000 சேவ் பண்ணுற மாதிரி ஒரு பேஜுமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்லி பட்ஜெட்னு சொல்லி இந்த ஷீட்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்கம் வருது, நமக்கு ஃபிக்ஸ்டாக என்ன எக்ஸ்பென்ஸ் நடக்கும், அதாவது பார்த்திங்கன்னா ரெண்ட், EV பில் இந்த மாதிரி என்ன இருக்கும், வேரியஸ் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி வேறு என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பட்ஜெட் மாதிரி போட்டு எழுதிக்கலாம். ஸோ இதில் மீதி மந்த்லி எவ்வளோ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் எழுதிக்கலாம். நிறைய பேர் இந்த மந்த்லி பட்ஜெட் ஷீட் வேணும், இதில் ஆட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஷீட்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஷீட்டில் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க, இல்லை சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்னாலுமே அதில் நம்ம ஒரு செலவு பண்ணுறதுல மிச்சம் 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்குல்ல, அதில் வச்சு நம்ம சேவ் பண்ணுற மாதிரி தான் இதில் இருக்க எல்லா சேவிங்ஸ் பிளானுமே இருக்கும். ஸோ அதனால் இதையுமே நீங்கள் 12 monthsக்கு 12 ஷீட்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயுமே நீங்கள் அந்த மாதிரி நம்மளோட இன்கம் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம இதில் எழுதிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக என்னால் கோல்டு சேவ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம 1 கிராம் கோல்டு காயினாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேவிங்ஸ் பிளானுமே இந்த ஷீட்டில் நம்ம ஆட் பண்ணுறோம். இது ரொம்ப சிம்பிளான இது தான் இருக்கும். என்னால் இந்த மாதிரி 500 rupees சேவ் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம அந்த 1 கிராம் கோல்டு காயினுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டுமே நம்ம போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 கிராம் பார்த்திங்கன்னா 12,000 சம்திங் இருக்கு இல்லையா. ஸோ இதே 20,000 நம்ம சேவ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சரில் கோல்டோட ரேட்டை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம 20,000 சேவ் பண்ணுறதுக்காக இந்த பேஜஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே 500 தான் இருக்கும். உங்களுக்கு 500 சேவ் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத DM பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா டெப்ட் அப்படிங்கிறது நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு பெரிய இதாக இருக்குது. ஸோ அதை நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியாமல் நம்ம நிறைய பே பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்குமே நம்ம ஒரு ட்ராக்கர் ஷீட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இது போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங் பேலன்ஸ் எவ்வளோ, மினிமம் நம்ம மந்த்லி எவ்வளோ பே பண்ணிகிட்ருக்கோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கும், இது எல்லாமே இந்த இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் நீங்கள் பே பண்ணும்போது எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே ஆட் பண்ணலாம். சேவிங்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷ்லிஸ்ட் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை இதில் நோட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷ்லிஸ்ட் பேஜுமே கொடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அதுக்காக சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எழுதிக்கிறதுக்காக விஷ்லிஸ்ட் ப்ளஸ் நோட்ஸ் அந்த 2 பேஜஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சேவிங்ஸ் இல்லாமல்
பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா பேஜஸ்லாம் இல்லாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி 100, 50 இந்த மாதிரி சேவிங்ஸில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 50K தாராளமாக உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ நியூ இயர்க்காக ஏதாவது வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும், இல்லை நீங்கள் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்மளால் சுத்தமாக சேவ் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஏதாவது சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் பிளானர் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து 50,000 சேவ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, உங்களுக்கு 1K 5L எந்த மாதிரி வேணுமோ அட்லீஸ்ட் 1000 ருபீஸ் சேவ் பண்ணணுன்னா கூட நம்ம வந்து பிடிஎஃபாக வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். மெயில் பண்ணி கேட்டவங்களுக்கு நான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் எல்லாத்தையுமே வந்து மெயில் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதனால் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட பிளானர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து பார்த்துக்கலாம். பிடிஎஃபாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி பிளானர்ஸாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு சின்ன காஸ்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிடிஎஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். மேனுவலாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளானராகவும் வந்து வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது பிளான்ஸோ இல்லை வேறு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.